வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தாங்க பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னடா எடுத்தோடனே வீடியோவில் இந்த மாதிரி மொட்டை மாடி காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? டெரஸ் கார்டன் காமிக்கிறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களா? தம்ப்நெயிலில் வேறு மாதிரி இருக்குது, எடுத்தோடனே இதை காமிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. டெரஸ்க்கு போயிருந்தேங்க, மொட்டை மாடிக்கு போயிருந்தேன் துணி காய வைக்கலான்னு. அப்போ போயிருந்தப்போ அங்கே பேர்டுக்கு தண்ணி வச்சுருந்தேன். அப்போது எல்லா பேர்ட்ஸும் வந்து அங்கே தண்ணி குடிச்சிட்டு நான் போட்டிருந்த அந்த தீனியெல்லாம் பேர்ட்ஸ் போட்டிருந்த தீனியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இந்த வெயில் நமக்கு எவ்வளோ தண்ணி தாகம் எடுக்கும் இல்லைங்களா? ஸோ பேர்ட்ஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி வச்சோன்னா அதுகளும் குடிச்சிட்டு போகும். ஸோ அதான் அங்கே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அங்கே பாருங்கள், அந்த பேர்டு வந்து தண்ணி குடிக்குது அழகாக. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லா பேர்ட்ஸும் வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுதான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியே நான் மில்க் ஷேக்குக்கு, அதாவது ஓரியோ மில்க் ஷேக்குக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வச்சுருக்கேங்கிறது பார்க்கலாம் வாங்க. 2 மில்க் ஷேக் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஓரியோ மில்க் ஷேக் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று எடுத்துருந்தேங்க. அந்த ஃபுல் பிஸ்கெட் பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 பிஸ்கெட் இருக்கும். 2 கப் மில்க் எடுத்திருக்கேங்க, பாயில் மில்க் தான். அப்புறம் தேவையான அளவு ஐஸ் க்யூபு, 1 கப் சுகருங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் இந்த 1 கப் சுகர் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு சாக்லேட் சிரப். நான் பார்த்தீங்கன்னா ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஓரியோ பிஸ்கெட்டை எல்லாமே ஆட் பண்ணுறேங்க. வித் க்ரீமோட தான் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. நல்லா பிஸ்கெட்டை க்ரீம்ஸ் எல்லாம் தனியாக எடுக்காமல் செப்பரேட் பண்ணாமல் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பாருங்கள், மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா மிக்சியில் அந்த க்ரீமோடவே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த 10-12 பிஸ்கட்டையும் க்ரீமோட அரைச்சி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தா அந்த 2 கப் மில்க்கையும் இதோட ஆட் பண்ணுறேங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓரியோ பிஸ்கெட் இருந்தால் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஓரியோ பிஸ்கெட் இருந்தால் அதான் காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க இது. அதுக்கப்புறமா நான் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த 2 கப் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் சுகரை ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. ஸோ மிக்சியில் நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக நான் ஐஸ் க்யூப் போட்டு திரும்பவும் நான் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேங்க. அந்த ஐஸ் க்யூப்லாம் மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து அதில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் சிரப்பை இந்த மாதிரி சுற்றிக்கிறேன் பாருங்கள். ஒரு கண்ணாடி டம்ளர் சுற்றி சாக்லேட் சிரப்பை ஆட் பண்ணி மில்க் ஷேக்கை ஊற்றிட்டேன். ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள்கிட்ட சாக்கோ சிப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. குடிக்கும்போது நல்லாயிருக்கும். அந்த மில்க் ஷேக் குடிக்கும்போது ஒரு மாதிரி அந்த சாக்கோ சிப்ஸும் கடிச்சு குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. தேவையானுச்சுன்னா உங்களுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு அந்த சாக்லேட் சிரப்பையும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு தேவையான டிசைனில். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி நான் என் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஓரியோ மில்க் ஷேக் ரெடி பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஐஸ் க்யூப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சாக்லேட் சிரப்பை அதுக்கு மேலே எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ, எந்த மாதிரி டிசைன் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுல தாங்க இருக்குது அந்த டிசைன்ஸை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரியோ மில்க் ஷேக் ரெடி. ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சா? இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஓரியோ பிஸ்கெட்டு மில்க் ஷேக்கு செம்மையாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் மில்க் செய்ய தேவையான அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சேம் அதே அளவு 2 கப் மில்க் தாங்க. ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். சுகர் வந்து நார்மல் தான், நான் ஸ்மாஷ் பண்ணி எதுவும் எடுத்து வைக்கலாம். கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு, நீ எந்த அளவுக்கு மில்க் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான மில்க் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே உள்ளே போட்டிருக்க சாக்கோ சிப்ஸு, ஐஸ் க்யூப்ஸ் தேவையான அளவு இதெல்லாம் தான். கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா சிலருக்கு சாக்லேட் நிறையா இருக்கும்னு நினைப்பாங்க அந்த மில்க் ஷேக்கில், சிலர் கம்மியாக இருக்கும்னு நினைப்பாங்க. கொக்கோ பவுடர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்குன்னா அதிகமாக எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன், இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 to 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த 2 கப் பாயில் மில்க்கு நல்லா கூலானதுக்கப்புறம் இந்த பாயில் மில்க்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி தாங்க. அந்த டம்ளரை சுற்றி நான் எப்படி சுற்றுறேன் பார்த்தீங்களா, ரொட்டேட் பண்ணி அந்த சாக்லேட் சிரப் ஹர்ஷீஸ் மில்க் ஷேக் பண்ணேன் பார்த்தீங்களா, இந்த ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப்பை சுற்றுறேன் பார்த்தீங்களா கண்ணாடி டம்ளர், அதே மாதிரி தான் சுற்றுறேன். அதே மாதிரி சுற்றி ரொட்டேட் பண்ணிக்கிறேங்க. ஒன்றும் இல்லை, கண்ணாடி டம்ளரை சுற்றி அந்த சாக்லேட் சிரப் அப்படியே சுற்றினீங்களா, கண்ணாடி டம்ளர் ரொட்டேட் பண்ண அந்த சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வரும். அதுக்கப்புறம் இந்த மில்க் ஷேக்கை
நம்ம மிக்சியில் அடித்த மில்க் ஷேக்கை அந்த கண்ணாடி டம்ளரில் ஊற்றி மேலே உங்களுக்கு வேணும்னா சாக்கோ சிப்ஸு அந்த மாதிரி கேக் டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் போடுவோம் இல்லைங்க, சாக்கோ சிப்ஸு அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். அகெயின் அதே மாதிரி சாக்லேட் சிரப் உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் சாக்கோ சிப்ஸையும் போட்டிருக்கேன். ஏன்னா அது குடிக்க அந்த சாக்கோ சிப்ஸையும் உள்ளே கடிச்சு சாப்பிடும்போது அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே அழகாக டெக்கரேட் வைக்கிறேன், அழகாக இருந்துச்சு. உள்ளேயும் போட்டிருக்கேன், மேலாகவும் வச்சுருக்கேன் நான். ஸோ இது இப்படி அழகாக வைக்கும்போது அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். சாக்லேட் மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொக்கோ பவுடர் இருந்தால் இதையும் நம்ம ரெடி பண்ணலாம். மில்க் ஷேக் வித் பொட்டேட்டோ பைட்ஸ்ன்னு சொல்லியிருந்தால, இப்போ பொட்டேட்டோ பைட்ஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பாயில் பொட்டேட்டோவை நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா அரிசி மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா கார்லிக் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரேகனோ, மிக்ஸ் ஹர்ப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ். இது 2 டேபிள் ஸ்பூனுங்க ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ், மீதி எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் தான். அப்புறம் தேவையான அளவு உப்பு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேங்க, கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க இந்த பொட்டேட்டோ பைட்ஸும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் பொட்டேட்டோ இருந்தால் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் வீட்லேயும் ஓரியோ பிஸ்கெட்டும் கொக்கோ பவுடர் இருந்தால் மில்க் ஷேக்கும் ரெடி, பொட்டேட்டோ இருந்தால் பொட்டேட்டோ பைட்ஸும் ரெடிங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஆயில் ஊற்றி ஜிஞ்சரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க ஒரு கடாயில். அதுக்கப்புறம் கார்லிக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த பாயில் பண்ண பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேங்க. ஸ்மாஷ் பண்ணி அதோடு போடுறேன். அந்த ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ரையோட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஆயில் தேவையான அளவு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் ஹர்ப்ஸ், ஒரேகனோ அது எல்லாமே ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் இது மட்டும் 2 டேபிள் ஸ்பூனுங்க, மீதி எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அது தேவையான அளவு உப்பு. அப்புறம் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் போட்டு நான் வந்து அந்த கடாயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இது நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வரக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நான் மூடி வச்சுக்கிறேங்க. அப்போ தான் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த பொட்டேட்டோவோட நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க. அது அரிசி மாவோட நல்லா கூட்டாகி இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதுதான் ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சுக்கிட்டேன். நல்லா ஸ்லோ பண்ணி மூடி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை மூடி வச்சதை எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றி அதை நல்லா திரும்ப நான் மிக்ஸ் பண்ணுறேங்க. அந்த சூடாக இருந்ததை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம சப்பாத்தி மாவில் உருண்டை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கிறேன். இப்போ அது உருண்டை பண்ணதை சின்னதாக எடுத்து ஒரு சின்ன உருண்டைகளாக பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், பெருசாக இருக்கிறதுல சின்னதாக உருண்டை பண்ணி ஒரு சிலிக்கான் கவர் மாதிரி இருக்கிறதுல நான் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது சிலிக்கான் ஷீட்னே விற்குதுங்க. நம்ம அந்த கிச்சன் இதில் போட்டுக்கிட்டோம்னா நம்ம இதெல்லாம் மாவாகாமல் இருக்கும். இதை நீட்டாக வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சிலிக்கான் ஷீட்டை. இதை நான் நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். பெருசாக ரோல் பண்ணிக்கிட்டு சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. பெருசாக நீளமாக லென்த்தியாக ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி. இப்போ பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சு இந்த பொட்டேட்டோ போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேங்க. இப்போ எல்லாமே அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் இந்த ஆயில் ட்ரை பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேங்க. ஸோ பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக வந்திருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.